திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மநாபசாமி கோயில் கேரளா மற்றும் திராவிட கட்டிடக்கலை பாணிகளின் கலவையாகும். இது உலகின் பணக்கார கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் வரலாறு குறித்து பல தகவல்கள் உள்ளன. திருவனந்தபுரம் என்ற பெயர் இக்கோயிலின் மூலவரான அனந்த பத்மநாப சுவாமியின் பெயரால் உருவானது. திருக்கூட்டல் அனந்த கூட்டல் புரம் என்பது ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியின் பூமி என்று பொருள்படும். சங்ககால தமிழ் இலக்கியங்கள் மற்றும் 9ஆம் நூற்றாண்டு ஆழ்வார் பாடல்களில் இக்கோயில் பற்றிய குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக நம்மாழ்வார் இக்கோயிலின் பெருமைகளை பாடியுள்ளார். புராணங்களின்படி இக்கோயில் பரசுராமர் க்ஷேத்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1686 ஒரு தீ விபத்தால் கோயில் சேதமடைந்தது. மூலவர் விஷ்ணு 18 அடி நீளத்தில் அனந்த சயனத்தில் யோக நித்திரையில் காட்சி தருகிறார். மூலவர் சிலை 12,008 சால கிராமங்களால் ஆனது. கர்ப்பகிரகம் ஒரு ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் மண்டபம் என்ற மேடையில் அமைந்துள்ளது. சுவாமியை 3 வாயில்கள் வழியாக தரிசிக்கலாம். கோயிலின் நுழைவாயிலில் 100 அடி உயர கோபுரம் உள்ளது. இக்கோயிலில் பல இரகசிய அறைகள் உள்ளன. இவற்றில் சில அறைகள் மட்டுமே திறக்கப்பட்டு அதில் பெரும் புதையல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மற்ற அறைகள் ஆகம விதிகளின்படி இன்னும் திறக்கப்படாமல் உள்ளன.